தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் உங்கள் உணர்வுகளுக்காக அழுது காலத்தை வீணாக்காமல் உயிருக்காக கண்ணீர் மல்கி பிரம்மத்தை அடையுங்கள். வயிற்று வலி வந்தால் வயிற்றை பார்க்கிறீர்கள், கண் வலி வந்தால் கண்ணை பார்க்கிறீர்கள், கால் வலி வந்தால் காலை பார்க்கிறீர்கள், முதுகுவலி வந்தால் முதுகை பார்க்கிறீர்கள். இதையெல்லாம் பார்க்க முடிகிறது. ஆனால் மனம் வலித்தால் உங்களால் பார்க்க முடியவில்லை. அப்பொழுதுதான் பல பேர் ஆண்டவனை தேடுகிறீர்கள். பார்க்க முடியாத ஒரு பொருளில் வலி உண்டாக முடியுமா? மனம் ஒரு காலம் வலிக்காது. உன் எண்ணம் செயல்பட முடியாத போதுதான் உன் மனம் வலிப்பது போல் உனக்கு தெரிகிறது. உன் எண்ணத்தை விட்டுவிடு, வலி தானாக போய்விடும். மனம் வலிக்கும் போது மலைகள் மரங்கள் உள்ள பகுதிகளில் போய் அமர்ந்து கொள். உன் வலியை இயற்கை எடுத்துக்கொள்ளும். நம் உடலையே இந்த இயற்கை தான் எடுத்துக்கொள்கிறது. அதுபோல் இந்த உணர்வுகளும் இயற்கையை எடுத்துக்கொள்ளும். சுதந்திரம் பெற்ற பின் பலருடன் யாருடனும் சுதந்திரமாக பேச முடிவதில்லை. யார் பேச்சையும் கேட்காமல் தன் வழியே நடப்பதுதான் சுதந்திரம் என்று எண்ணுகிறார்கள். அது தவறு. ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஒழுக்கம் தவறாமை வேண்டும். தன் கடமை யாதென்று அறிய வேண்டும். சுதந்திரம் என்றால் செயல்படுவது என்று பொருள். அவரவர் தன் கடமையை செயல்படுத்த வேண்டும். அதுதான் சுதந்திரம். தன் வழியே நடப்பது சுதந்திரம் அல்ல. மாட்டை தொழுவத்தில் அடைக்கிறோம், ஆட்டை பட்டியில் அடைக்கிறோம். எதற்காக? அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக. அது சுதந்திரம் வேண்டுமென்று தன் வழியிலே சென்றால் புலிக்கு இரையாகி மடிந்துவிடும். இதுவா சுதந்திரம்? சிந்தனை செய்யுங்கள். விதித்த விதியின்படி நடக்க பழகுங்கள். அதுவே வெற்றியின் ரகசியம். உலகம் 3/4 பங்கு தண்ணீரால் சூழப்பட்டது. 1/4 பங்கு தான் நிலம். அதுபோல் உலகில் 3/4 பங்கு பைத்தியங்கள் தான் உள்ளன. 1/4 பங்கு தான் அறிவாளிகள். பைத்தியங்கள் அதிகமாக இருப்பதால் அவர்கள் தான் மெஜாரிட்டி. அதனால தான் அவர்கள் சொல்லுவதுதான் எடுபடும். அவர்கள் சொல்லுவதுதான் இங்கே வேதம், தர்மம், உண்மை. அறிவாளிகள் 1/4 பங்கு தான் உள்ளனர். அதனால் அவர்கள் கூறுவது இங்கே எடுபடாது. அறிவாளிகளின் அறிவும் இங்கு பயன்படாது. அதற்கு மரியாதையும் கிடையாது. பைத்தியங்களின் அறிவுக்குத்தான் இங்கு மரியாதையும் பட்டமும் கிடைக்கும். நமக்கு துன்பத்தையும் இறப்பையும் தருவது எதுவென்றால் நோய், வறுமை, முதுமை, ஒழுக்கமில்லாத பிள்ளைகள், அடங்காத மனைவி, உண்மையை கூறாத மனங்கள், மது, சூதாட்டம், புலால் உண்ணல். இவைகளெல்லாம் உன்னை விரைவில் அளிக்கக்கூடியவை. நமக்கு இன்பம் தருவது நாம் இந்த உடலல்ல என்று அறிவு. இந்த லோகம் மயான லோகம் என்று நீங்கள் அறிவீர்கள். இன்பம் உடல் அனுபவிப்பது இல்லை என்று உணர்வது. பிரம்மத்தையே நினைத்து பிரம்மத்திலேயே கலந்து உணர்வற்று இருப்பது இன்பம் என்று அறிந்து கொள்ளுங்கள். திருக்குறள் 247 சொல்றது பாருங்க. அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு. அருள் உடைமை என்ற அதிகாரத்தில் இதை கூறுகிறார். அருள் நிலையில் பொருளுக்கு மதிப்பு வருமா? அருள் என்றால் ஒளி என்று பொருள். ஒளி தேகம் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் என்றால் இங்கு செல்வம் என்று பொருள் தராது. பொருள் என்றால் என்னவென்று வள்ளுவரே பல குறளில் கூறியிருக்கிறார். செம்பொருள், மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறுகிறார். உடம்பில் உள்ள மெய்ப்பொருளை அறியாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை என்றே பொருள். திருவள்ளுவர் காலத்தில் காசு பணம் கிடையாது. உழவு தொழில், நெசவு தொழில் மட்டுமே இருந்தது. அதனால் அவர் பொருளை பற்றி பாடியது மெய்ப்பொருள் தானே தவிர பொருட்செல்வத்தை அல்ல. நீங்கள் உங்கள் வசதிக்காக காசு பணம் என்று கூறுகிறீர்கள். மெய்ப்பொருளை அறியாவிட்டால் இறந்துபட நேரிடும். அதனால தான் இவ்வுலகம் இல்லை என்று கூறுகிறார். அன்னதானம் செய்தால் துன்பங்கள் விலகும் என்று நினைத்து அன்னதானம் செய்யாதீர்கள். அப்படி பார்த்தால் உலகை படைத்த ஈசன் அனைவருக்கும் அன்னம் அளிக்கிறான். அப்படி என்றால் அவர் அன்னதானம் செய்கிறார் என்றா பொருள்? அதற்கு என்ன பொருள் என்றால், அன்னத்திலான நமது தேகத்தை தானம் செய்தல், விளக்கினால் துன்பம் விலகும் என்றே பொருள். புரிகிறதா? அன்னதானம்னா ஈசன் செய்வது ஜீவகாரணியம். தாய் தன் பிள்ளைக்கு செய்வது போல் தாய் பிள்ளைக்கு சோறு ஊட்டினால் அன்னதானம் என்று கூற முடியாது. அது ஜீவகாரணியம். அன்னமயமான நமது தேகத்திலிருந்து சூட்சும தேகத்தை பிரித்து நாம் அன்னம் உண்பதை தானம் செய்தால், உண்பதை நிறுத்தினால் துன்பங்கள் விலகும். தானத்தில் சிறந்தது அன்னதானம். தானம் என்றால் கொடுத்தல், பிரிதல் என்று பொருள். உதாரணமாக கன்னியாதானம், கோதானம். கன்னியாதானம் என்றால் தந்தையிடமிருந்து பிரிந்து கணவனிடம் செல்வது. கோதானம் என்றால் நம்மிடம் இருந்த பசுவை மற்றவர்களிடம் கொடுத்தல். இது நம்மிடமிருந்து பிரிவு. இப்படி இதை அர்த்தம் கண்டு உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு தாய் உண்ணும் குழந்தையை விட உண்ணாத குழந்தையை கவனிப்பது போல் இறைவன் உண்பவனை விட உண்ணாதவனையே கவனத்தில் கொள்கிறான். அவன் திருவடி உண்ணாதவன் தேகத்திலேயே அந்தராத்தியமாக உள்ளுரைபவனாக இருக்கிறான். திருவடி என்றால் திரு ஒளி, திவ்ய ஒளி என்று பொருள். பாலினுள் நெய்போல், உடலில் நெய்போல் உரைகிறான். இந்த ஒளியை புருவ நெற்றிலும் நீங்கள் காணலாம். வெளியிலும் அது அவ்வப்போது தோன்றி மறையும்.
மின்னல் போல் ஒளி வடிவம்தான் மரணமில்லா பெருவாழ்வு. மோரில் வெண்ணெய் கலந்துள்ளது போல் நமது தேகத்திலும் ஆன்ம ஒளி கலந்துள்ளது. மோரை கடைந்து வெண்ணெயை எடுப்பது போல் நம்மையும் பக்குவப்படுத்தினால் ஒளி தேகம் வரும். மோரை கடையாமல் விட்டால் வெண்ணெய் வராது. அதுபோல நம்மை பக்குவப்படுத்தாவிட்டால் ஒளி தேகம் வராது. வெண்ணெய் வராததால் மோரில் அது இல்லை என்ற அர்த்தமில்லை. நாம் மோரை கடையவில்லை என்றுதான் அர்த்தம். இறைவன் இல்லை என்று கூறுவதும் இப்படித்தான். சூரியனும் சந்திரனும் தினமும் நம் கண் முன்னே தோன்றினாலும் சூரியனார் கோயில் சந்திரனார் கோயில் என்று சொல்கிறீர்கள். தாய் தந்தை அருகில் வைத்து கொண்டு அவர்களை போட்டாவை வணங்குவது போல் இருக்கிறது உங்கள் செயல். வானில் நம் கண் முன்னே சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் புதன் வருடம் ஒரு முறை ராகு ஆகியவர்களை வானில் பார்த்தே நாம் வணங்கி வந்தால் கோடி நன்மை. பார்க்க முடியாதது குரு சனி. குரு மனமாகவும் சனி காற்றாகவும் உனக்குள்ளே இருக்கிறார்கள். மோரை விட்டு வெண்ணெய் எப்படி விலகி இருக்கிறதோ அதுபோல் தேகத்தை விட்டு ஆன்ம ஒளி தனித்து உள்ளது. மோரிலிருந்து பிரிந்ததுதான் வெண்ணெய், ஆனால் அதோடு ஒட்டாது. அதுபோல்தான் ஆன்ம ஒளியும்.